Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சற்று முன் கிடைத்திருக்கும் தேர்தல் தொடர்பான முக்கிய செய்தி. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் முடிவில் இருந்து பின்வாங்க விசிக தலைவர் திருமாவளவன் முடிவு செய்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் முடிவிலிருந்து பின்வாங்க விசிக தலைவர் திருமாவளவன் முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. காட்டுமன்னார்கோவில் தொகுதியில் போட்டியிடும் முடிவை திருமாவளவன் மறுபரிசீலனை செய்வதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மக்களவை உறுப்பினராக உள்ள திருமாவளவன் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவித்தது பேசு பொருளானது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது அவர் அந்த முடிவில் இருந்து பின்வாங்குவதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இதுகுறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். திமுக கொடுத்த நெருக்கடியை தொடர்ந்து சட்டப்பேரவை தேர்தலில் திருமாவளவன் போட்டியிடவில்லை என கூறப்படுகின்றது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ். விக்னேஷ், தற்பொழுது திருமாவளவன் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் முடிவில் இருந்து பின்வாங்குவதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. முழு தகவல்கள் என்னவாக கிடைக்கப்பட்டிருக்கின்றன? என்ன மாதிரியான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கலாம்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். திமுக தலைமையிலான கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. 2 பொது தொகுதிகள், 6 தனி தொகுதிகள் என மொத்தமாக 8 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 8 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுடைய பட்டியலை அக்கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் ஏற்கனவே அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் காட்டுமன்னார்கோவில் தனி தொகுதியில் நானே போட்டியிடுவதாக திருமாவளவன் அறிவித்திருந்தார். அந்த அறிவிப்பு என்பது கட்சி நிர்வாகிகள் மத்தியிலேயே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. ஏனென்றால் 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திருமாவளவன் தன்னுடைய பதவிக்காலம் முடிவதற்கு இன்னும் நீண்ட ஆண்டுகள் இருக்கக்கூடிய சூழலிலும் மீண்டும் மாநில அரசியலுக்குள் கால் தடம் பதிப்பது எதற்காக என்ற ஒரு கேள்வி எழுந்திருந்தது. அதன் பின்னணியில் பல்வேறு காரணங்கள் சுட்டிக்காட்டப்பட்டன. குறிப்பாக விசிக சார்பில் கடந்த முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்றத்திற்கு சென்ற 4 சட்டமன்ற உறுப்பினர்களில் 3 வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. சிந்தனை செல்வனுக்கு மட்டுமே மீண்டும் செய்யாறு தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களில் 3 திமுகவுக்கு ஆதரவாக மாறி திமுகவினுடைய ஒரு அணியாகவே செயல்பட்டதாக எழுந்த புகாரின் அடிப்படையிலேயே அவர்கள் 3க்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்டு புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட புது முகங்களுக்கு திருமாவளவன் வாய்ப்பு வழங்கியிருந்தார். குறிப்பாக திமுக தலைமையிலான கூட்டணியில் அந்த 8 தொகுதிகளை கேட்டு பெறுவதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்திய போராட்டம் என்பது மிகப்பெரிய போராட்டமாகவே இருந்தது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுகவை போலவே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் கட்சியினுடைய தொகுதியுடைய எண்ணிக்கையை குறைக்க திமுக தலைமை முடிவு செய்த நிலையில் கடுமையாக போராடி பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்திய அந்த 8 தொகுதிகளை திருமாவளவனால் பெற முடிந்தது. இந்த நிலையில் மீண்டும் அதே நபர்களுக்கே வாய்ப்பு வழங்கும் பட்சத்தில் விசிக என்பது தனித்து வளரக்கூடிய கட்சியாக இல்லாமல் திமுகவினுடைய ஒரு அங்கமாகவே மாறிவிடும் என்ற ஒரு எண்ணம் உதித்த அடிப்படையிலேயே தான் மீண்டும் மாநில அரசியலுக்குள் வந்தால் மட்டுமே விசிக முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் என்பதோடு தன்னுடைய மேற்பார்வையில் தொடர்ந்து இயங்கும் மாநிலத்தில் கட்சியை வளர்ப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் அவர் காட்டுமன்னார்கோவிலில் போட்டியிடுவதாக அறிவித்திருந்தார். ஆனால் அவருடைய அரசியல் வருகை என்பது அவரது ஆதரவாளர்கள் மத்தியிலேயே மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருந்தது. குறிப்பாக கட்சியினுடைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் போது மற்றொரு நபருக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய அந்த இடத்தை தானே பறித்துக் கொள்வது ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற ஒரு குரல் எழ தொடங்கியது. அது மட்டுமில்லாமல் விசிக கொண்டிருக்கக்கூடிய அந்த கொள்கைகளுக்கு அது முரணானது என்ற எதிர்குளரும் தொடர்ந்து எழுந்து கொண்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் விசிகவினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் மாநில அரசியலுக்குள் வரும் பட்சத்தில் ஒருவேளை அந்த சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெறும் பட்சத்தில் தமிழக சட்டமன்ற தேர்தலில் விசிக ஒரு அணியாக செயல்படும். அந்த சட்டமன்ற குழுவினுடைய தலைவராக திருமாவளவனே இருப்பார். அது மட்டுமல்லாமல் ஒருவேளை தொங்கு சட்டசபை அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் துணை முதலமைச்சர் பதவி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவனுக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு குரலும் எழலாம் என்ற அடிப்படையில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் கடுமையான நெருக்கடியை திருமாவளவனுக்கு கொடுத்திருக்கின்றன. அதன் அடிப்படையில் இந்த காட்டுமன்னார்கோவில் தொகுதியில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலின் மூலமாக காட்டுமன்னார்கோவிலில் போட்டியிட முடிவு செய்திருக்கக்கூடிய அந்த திருமாவளவன் தன்னுடைய முடிவை பின்வாங்குவதாக அறிவித்திருக்கிறார். அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கிறது. தனக்கு பதிலாக காட்டுமன்னார்கோவிலில் இளங்குமரன் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும்
அவர் பெயரையே அறிவிப்பார் என்ற ஒரு தகவலும் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரீதா. நன்றி விக்னேஷ், தற்போது வரை இருக்கக்கூடிய தகவல்களை வழங்கியமைக்கு.